வாய்ந்த மக்களை தேடி மருத்துவம் திட்டத்திற்கு தற்போது ஐநா விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இந்திய துணைக்கண்டத்துக்கே முன்னோடி திட்டமாக மக்களை தேடி மருத்துவம் திட்டத்திற்கு உலக அங்கீகாரம் தற்போது கிடைத்திருக்கிறது. இந்தியாவுக்கே முன்னோடி திட்டமாக செயல்படுத்தப்பட்டு வரும் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்திற்கு உலக அங்கீகாரம் கிடைத்துள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இந்த திட்டம் இன்னும் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு மக்களுக்கு பயனளிப்பதை தொடர்ந்து உறுதி செய்வோம் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார். சிறப்பான முறையில் திட்டத்தை செயல்படுத்தி வரும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் துறை அதிகாரிகளுக்கு வாழ்த்துக்களையும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வரும் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்திற்கு ஐநா விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் கண்ணன். கண்ணன், விவரங்களை சொல்லலாம். தமிழ்நாடு அரசின் மிக முக்கிய திட்டமான ஒன்றான மக்களை தேடி மருத்துவம் திட்டத்திற்கு ஐநா விருதானது அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். தொற்றா நோய்களை எளிதில் கண்டறியவும் பொதுமக்களுக்கு தொற்றா நோய்கள் தொடர்பான சிகிச்சைகள் அளிக்கவும் மக்களை தேடி மருத்துவம் திட்டமானது தமிழ்நாடு அரசால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. திட்டத்தின் மூலம் ஒவ்வொருவருக்கும் வீடு வீடாக சென்று அந்த பிபி, சுகர் உள்ளிட்ட தொற்றா நோய்களுக்கான பரிசோதனை செய்யப்பட்டு அவர்களுக்கு தேவையான மருந்துகளும் வீடுகளுக்கே சென்று அந்த பெட்டிகளில் வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தை தமிழ்நாடு அரசு தொடக்கம் முதலே ஒரு முக்கிய திட்டமாக செயல்படுத்தி வருகிறது. இந்நிலையில் இந்த திட்டத்திற்கு ஒரு ஐநா ஒரு விருதானது அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். அந்த எக்ஸ் வலைதள பதிவில் இந்திய துணைக்கண்டத்திற்கே முன்னோடி திட்டமாக நமது திராவிட மாடல் அரசால் செயல்படுத்தப்பட்டுள்ள மக்களை தேடி மருத்துவம் திட்டத்திற்கு உலக அங்கீகாரம் தேடி வந்திருக்கிறது என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். 1,80,00,000க்கும் அதிகமான மக்கள் இதுவரை இந்த திட்டத்தில் பயன்பெற்றுள்ளனர் என்றும் ஒவ்வொரு இல்லத்திற்கும் சென்று மருத்துவ சேவை வழங்கும் நமது திட்டம் சமூகத்தில் ஏற்படுத்தும் தாக்கத்தின் அடையாளம்தான் ஐக்கிய நாடுகள் அமைப்பின் 2024ஆம் ஆண்டிற்கான யுனைடெட் நேஷன் இன்டகிரேஷன் டாஸ்க் போர்ஸ் விருது என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மேலும் சிறப்பான முறையில் திட்டத்தை செயல்படுத்தி கண்காணித்து மேம்படுத்தி வரும் மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியனுக்கும் அவருக்கு துணை நிற்கும் துறை செயலாளர்கள் மற்றும் மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் அனைத்து பணியாளர்களுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். மேலும் இந்த திட்டம் இன்னும் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு மக்களுக்கு பயனளிப்பதை தொடர்ந்து உறுதி செய்வோம் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் தெரிவித்துள்ளார். தகவல்களுக்கு நன்றி கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.